ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, துவரம்பருப்பு 1 கப்பு, வெங்காயம் 2, தக்காளி 1, பச்சை மிளகாய் 4, சாம்பார் பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 1 மேஜை கரண்டி, கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், பெருங்காயம். இது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். துவரம்பருப்பு மஞ்சத்தூளை சேர்த்து நல்லா குழைய வேக வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயெல்லாம் போட்டு தாளித்து வெங்காயம், தக்காளி, கீரிய பச்சை மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் சாம்பார் பொடி, உப்பையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்குங்க. அது ஓரளவுக்கு எல்லாம் சேர்ந்து வந்ததும் 1/2 கப்பு அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த வெங்காயம் வேகும் வர நல்லா கொதித்ததும் அதிலே வேக வச்ச பருப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்ததும் இறக்கி எலுமிச்சை சாறு, கொத்தமல்லி தூவி பரிமாறுங்க. இதுவே நல்ல சாம்பார் செய்கிற முறையாகும். இதிலே கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் போட்டு தாளித்து கொஞ்சம் திக்கான பதத்தில் செஞ்சிங்கன்னா பொங்கலுக்கு ரொம்ப சுவையான சைட் டிஷ்ஷாக இருக்கும். செய்து பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.